குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சர்வீஸ் லாகிங். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சின்ன பாப்பாவுக்கு வந்து இங்கே சத்துமாவு கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து நான் மேகி தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டெய்லி இட்லி தோசை போர் அடிக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது. இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு மேகி சாப்பிட்லாம், நிறைய சீஸ்லாம் போட்டு இன்றைக்கி மேகி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிசைட் பண்ணிட்டு மேகி தான் நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை குழம்பு, டிஃப்ரெண்ட்டான முட்டை குழம்பு. அது எப்படி செய்யறதுன்றதை நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி ஏன் எல்லாமே சிம்பிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெயிலில் நின்று செய்யவே முடிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக இதுக்கு வந்து அந்த அனலில் நிற்க முடியல அப்படின்றதுனால எவ்வளோ சீக்கிரம் சமைச்சிட்டு வெளில போயிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சமைச்சிட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு செய்கிறேன். ஒரு 11 o'clock முடிச்சிட்டேன்னா பாப்பாவும் தூங்குவா, குட்டி பாப்பாவும் தூங்குவா. ஸோ அந்த டைமுக்கு நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். ஸோ அதனால சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த வெயில் நமக்கு சுத்தமாக தாங்கவே மாட்டேங்குது. அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் வந்து டெர்ம்டாக்கோட நயாசினமைட் இருக்கிறது இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா, இது வந்து உங்களுக்கு ஒய்லட் கலரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஒய்லட் கலர் பேஸ்டில் இருக்கும். எந்த சன்ஸ்க்ரீனும் இந்த மாதிரி கலரில் இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். இது நல்லா உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கின்னோட நல்லா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிசுப்பு தன்மை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது ரொம்ப நல்லா இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு சன்லேருந்து டேன் ஆகாமல் இருக்கும். நம்ம ஃபேஸ் வந்து கண்டிப்பாக டேன் ஆகாது. இது ரொம்ப நல்லா இருக்குது. இதை நான் வந்து ஆல்ரெடி ஒரு டியூப் காலி பண்ணிட்டு இது 2வது டியூப் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லா இருக்குது. பிரைட்னிங், இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் சன்ஸ்க்ரீன் ஃபார் 10 minutes ஸ்கின்னு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நைக்கா, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, பர்பிளில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய ரொட்டீனாக இருக்க போது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக ஒரு சீஸியான ஒரு மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு, சுட சுட செஞ்சு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சரி சமைச்சிடலாம் சீக்கிரமாக. நான் தான் சொன்னேன்ங்களா, எவ்வளோ சீக்கிரம் சமைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சமைச்சிட்டு கிச்சனை விட்டு வெளியில் போயிடணும். ஏன்னா இருக்கிற அனலுக்கு கிச்சனில் நின்று அந்த வேக்காட்டில் நின்று செய்ய முடியல. ஸோ அதனால் கடகடன்னு செஞ்சிடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த முட்டை குருமாக்கு, குழம்பு கிடையாது, முட்டை குருமாக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு கப்பு தேங்காய். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். ஸோ அரைக்கும் போது என்ன பண்ணணும்னா, தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். நிறைய ஊற்றி ஒரு தண்ணி பதத்துக்கு அரைக்காமல் ஒரு திக் பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் ஓல்ட் ஸ்பைஸ் கரம் மசாலா இருக்குல்ல, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயுமே 2 போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம், பெருசாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு, திருப்பி ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். அதாவது கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, இதையும் போட்டு அந்த வெங்காயத்தோடையே நல்லா வதக்கணும். வதக்கும் போது இந்த பச்சை வாசனை போகும்போது அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது நல்லா அப்படியே ஒரு மாதிரி கடாயில் ஒட்டாமல் ஒரு பதத்துக்கு வரும். அந்த பதத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, மிக்ஸி ஜார் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஊற்றி இன்னும் கொஞ்சமும் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி நல்லா விடணும். அந்த கொதி வர டைமுக்கு கெட்டிப்படும், நல்லா கெட்டிப்படும். ஒரு 2 to 3 minutes கொதி விட்டால் போதும். ரொம்ப ஏன்னா தேங்காய் ஊற்றி வந்து ரொம்ப கொதிக்க விட்டால் ஒரு மாதிரி இலகுன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அப்போ அந்த மாதிரி பண்ணாமல் சும்மா லைட்டாக ஒரு கொதி விட்டால் போதும். கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையை நல்லா வேக வச்சு, இப்போ நான் செய்கிற அளவு வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கான குழம்பு தான் நான் செய்கிறேன். அதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு 4லேருந்து 6 முட்டை வரைக்கும் நம்ம அந்த குழம்புல சேர்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு, அதை வந்து ஃபுல்லாகவே ஹாஃபாக கட் பண்ணாமல் ஒரு கீரல் போடுவோம் இல்லையா, நம்ம அந்த முட்டை கார முட்டை செய்யறதுக்குலாம் கீரல் போட்டு செய்வோம் இல்லையா, சும்மா ஒரு கட்டு மட்டும் பண்ணோம். எதுக்கு அந்த கட்டுனா, அந்த குழம்பு வந்து அந்த முட்டைக்குள்ளே போய் நல்லா அந்த இது சேரணும் அப்படின்றதுக்காக. நல்லா பாருங்கள், இப்போ நல்லா எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா உங்களுக்கு உப்பு பார்த்து நீங்கள் வந்து சும்மா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes கொதி விடுங்க. கொதி விடும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, கலந்து கொடுத்துட்டு வேக வச்ச முட்டையை வந்து நம்ம அதில் போட்டுடணும். போட்டுட்டு திருப்பியும் ஒரு
2 செகண்ட்ஸ், ரொம்ப ஜாஸ்தி வேணாம். ஆல்ரெடி குழம்பு கொதிச்சிருச்சு, முட்டையும் வெந்த முட்டை. ஸோ அதனால் ரொம்ப கொதிக்க விடாமல் லைட்டாக ஒரு 2 கொதி அந்த குழம்பு அந்த முட்டைக்குள்ளே இறங்குற அளவுக்கு ஒரு கொதி வந்தால் போதும். முட்டையை மறுபடியும் சொல்கிறேன், முட்டையை வந்து 2 ஹாஃபாக கட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் இதை பாருங்கள், இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக நான் கட் பண்ணல, ஒரு கட்டு மட்டும் போட்டு அந்த குழம்புல போட்டுட்டேனாக்கா உங்களுக்கு அந்த மசாலாலாம் அந்த முட்டைக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ அந்த முட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த முட்டையோட ஃப்ளேவர் தெரியாது, அந்த குழம்பு ஃப்ளேவர் தான் தெரியும். நல்லா போட்டுட்டு அது மேலே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஒரு கலரிடுங்க, ஏன்னா அப்போ அந்த குழம்பு உள்ளே நல்லா இறங்கும். ஸோ 2 மினிட்ஸ் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு அதை அப்படியே மூடுங்க. கலராதீங்க, கொத்தமல்லியை போட்டுட்டு கலராதீங்க, அப்படியே போட்டு ஒரு செகண்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பாட்டுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ மீன்பாய் நம்ம அதுக்குள்ளே நான் வந்து சாப்பாடும் விசில் வந்துருச்சு. ஸோ சாப்பாடும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ மக்களே, நீங்களும் வந்து எப்படி நீங்கள் காலையில் சீக்கிரமாக செய்கிறீங்களா, இல்லை வெயிலில் தான் நின்று கிச்சனில் கஷ்டப்படுறீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ குக்கரில் ரைஸ் வச்சு குக்கரும் விசில் வந்துருச்சு. சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் போய் எல்லாம் எடுத்து சூடாக போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த குழம்போட ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.